என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ஏர்லி 20ஸ்ல நான் காலேஜுக்கு போகணும். காலேஜ் படிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். வேலையில ப்ரமோஷனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அப்படியே ரிட்டயர்மெண்ட், அதுக்கப்புறம் அப்படியே டெத்து. இவ்வளோதான் லைஃப் அப்படின்றத நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் போனதுக்கப்புறம் லேட் 20ஸ்ல என்ன ஆச்சுன்னா, நான் நெறைய டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெறைய கண்ட்ரீஸ்க்கு போகணும். நெறைய இடங்கள்ல நான் வேலை பார்க்கணும். புதுசு புதுசா நான் நெறைய விஷயங்கள நான் ட்ரை பண்ணணும். லைக் நெறைய டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸோட குசின்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாரி நெறைய நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் 30ஸ் வந்ததுக்கப்புறம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் இதுதான் சக்சஸ்ன்னு நெனச்சேனோ, இல்ல எந்தெந்த விஷயங்கள நான் நெறைய ட்ரை பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் நெனச்சேனோ, அது எல்லா விஷயங்களும் இது வந்து தப்புன்னும் தோண ஆரம்பிச்சது. இல்லன்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எக்ஸைட்டும் பண்ணல, அட்ராக்ட்டும் பண்ணல. புது புது கல்ச்சர்ஸையும் இதையும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எக்ஸைட்டும் பண்ணல, அட்ராக்ட்டும் பண்ணல. எல்லாத்தையும் ரொம்ப நாளா வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்ட்டா இருக்க மாரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங், ஏதோ ஒரு எம்ப்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப நாளா நான் வந்து கன்ஃப்யூஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் போக போக தான் தெரிஞ்சது இதுதான் கிளாரிட்டி அப்படின்ட்டு. இந்த எம்ப்டினஸும் கேள்வி கேட்கறதும் தான் நம்ம லைஃப்ல நம்ம இருக்க ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு நம்ம போறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ அந்த லைஃப்ல இருக்க அந்த ஒவ்வொரு ஃபேஸும் என்னென்ன ஃபேஸஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதல் ஃபேஸ் த காப்பி கேட் ஃபேஸ். நம்ம குழந்தைங்களா பொறக்கும்போது வி ஆர் பார்ன் ஹெல்ப்லெஸ். நமக்கு நிக்க தெரியாது, நடக்க தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, எந்த விஷயமுமே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே நம்மளோட அடல்ட்ஸ பார்த்து நம்ம அவங்கள மிமிக் பண்ணி நம்ம பழகுறோம். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ, அது ஒரு கிளி மாரி திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இந்த ஃபேஸ்ல அடல்ட்ஸோட மெயின் ஜாப் என்னதுன்னா, இந்த சொசைட்டிக்கு நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு அந்த சொசைட்டிக்கு அக்செப்டபிளான ஒரு பெர்சனா வளர்க்கறது தான் இந்த ஃபேஸ் உடைய மெயின் கான்செப்ட். ஆனா அது என்ன ஆகுதுன்னா, இது அடல்ட்ஹுட் வரைக்குமே இந்த பிஹேவியர் கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்கு. நீ என்ன என் பையன் வந்து இப்ப டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற விஷயத்துல ஆரம்பிச்சு, நீ எப்ப கல்யாணம் பண்ணணும், எப்ப வந்து குழந்தை பெத்துக்கணும், எப்பக்குள்ள செட்டில் ஆகணும், எப்போ ஒரு வீடு வாங்கணும், எப்ப ரிட்டயர் ஆகணும் அப்படின்ட்டு, சக்சஸ்க்கு இதுதான் ஒரு ரோட் மேப் அப்படிங்கிற மாரி போட்டு ஒரு ஃபைனைட் டைம்லைன் குடுத்துடுறாங்க. அப்படி அவங்களுக்கு அப்படி சொல்லலன்னா கூட, நம்ம ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாரி ஒரு பெர்சன தான் ட்ரெயின் பண்ணுது. இதுதான் அவங்க சக்சஸ்க்கான பாதை அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிடுறாங்க. இதுல சோகமான விஷயம் என்னதுன்னா, நெறைய பேரு இந்த காப்பி கேட் ஃபேஸ்ல இருந்து வெளிய வரவே மாட்டாங்க. இதுதான் பாதை அப்படின்னு நெனச்சு கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபேஸ்ல இருந்து நீங்க வெளிய வரணும்னா, நீங்க உங்களுக்காக நிக்கணும். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு எது வேணும்? அப்படின்ற கேள்விகள நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். அண்ட் நெறைய பேரு இந்த கேள்விகள கேட்கவே மாட்டாங்க. எப்ப நீங்க இந்த கேள்விகள கேட்கிறீங்களோ, நீங்க 2வது ஃபேஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க. 2வது ஃபேஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதே மாரி இன்னும் நெறைய பெர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அபௌட் பிசினஸ் அண்ட் பெர்சனல் டெவலப்மென்ட் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம என் நியூஸ் லெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஆனா அந்த பட்டன கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் இமெயில்ஸ் வரும். நவ் பேக் டு த வீடியோ. 2வது ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல தான் நீங்க கேள்விகள் கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவீங்க. என்னோட இந்த செகண்ட் ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் போகணும், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ ஃபாலோ பண்ணணும், அவங்களோட குவிசீன ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சு. இந்த சமயத்துல என்னோட கரியர் டிசிஷன்ஸுமே இந்த வேல்யூஸ பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இந்த டைம்ல நான் வந்து சேலரிய பத்தி ரொம்ப இது பண்ண மாட்டேன். எனக்கு டிசர்விங்கான ஒரு சேலரி கிடைச்சுச்சுன்னா அது போதும் அப்படின்ற மாரி தான் நினைப்பேனே ஒழிய, இந்த டைம்ல வந்து எனக்கு இன்னும் நான் சேலரிய பேஸ் பண்ணி நான் ஒரு கண்ட்ரிக்கோ, இல்ல ஒரு ரோல்க்கோ நான் போகணும் அப்படின்றது என்னோட இதுல இருக்கவே இருக்காது. ஸோ இதோட ஃபோக்கஸ் நெறைய பேருக்கு நெறைய மாரி இருக்கும். இந்த ஃபேஸ்ல வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வந்து நான் ஜாப கம்ப்ளீட்டா குவிட் பண்ணிட்டு நான் 1 இயர் வந்து வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில பேர் இந்த ஃபேஸ்ல வந்து நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து இன்னொரு ஹையரான ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸுமே ஒரு மாரி இருக்கும். அவங்களோட வேல்யூஸ பேஸ் பண்ணி அந்த ஃபேஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த ஃபேஸ்ல தான் நீங்க நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, உங்களோட லிமிட்டேஷன்ஸ், உங்களோட வீக்னஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். லிமிட்டேஷன்ஸ்னா என்னோட கேஸ்ல நான் நெறைய கண்ட்ரீஸ் போம்போது, லாங்குவேஜ் வந்து எனக்கு பெரிய லிமிட்டேஷனா இருக்கும். என்னோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கும்னா, நான் எடுத்தோனே இந்த பிகினர் லாங்குவேஜ் இந்த பிகினர் லெவல்லாம் வந்து பேசிக்கா இந்த ஒரு இடத்துக்கு போய் ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கும், ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கும் வந்து என்னால ஈஸியா அந்த அளவுக்கு நான் வந்துர முடியும். ஆனா அதுக்கு மேல அங்க செட்டில் ஆற அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் எப்ப தேவையோ, அது வந்து நமக்கு வராது. ஸோ அந்த டைம்ல தான் நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ இதனாலேயே நான் நெறைய கண்ட்ரீஸ் மூவ் ஆறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது.
பட் இதுவுமே போக போக ஒரு லிமிட்டேஷனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட கேஸ்லயும் இதுதான் நடந்துச்சு. அண்ட் இங்க தான் ஃபேஸ் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஃபேஸ் 3 இந்த ஃபேஸ் 3ல தான் கிடைக்கிற எல்லா எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கும் எஸ்ன்னு சொல்லாம, இந்த விஷயம் நமக்கு அவசியம் தேவையா? இந்த இதுல வந்து நம்ம நோன்னு சொல்றது கூட நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும் அப்டின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் இந்த ஃபேஸ் சாக்ரிஃபைஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல நீங்க எப்பயுமே எந்த விஷயம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். இதுதான் எனக்கு தேவை அப்படின்னா, இது தேவையில்ல அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும். அண்ட் அதனால அந்த தேவையில்லாத விஷயங்கள நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்னோட பெர்சனல் லைஃப்லயுமே இந்த ஃபேஸ் தான் இட் இஸ் த மோஸ்ட் அன்கம்ஃபர்டபிள் ஒன். ஏன்னா இந்த டைம்ல நெறைய டஃப்பான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த டிசிஷன்ஸ் ரொம்பவே லிபரேட்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நாங்க சொன்னாங்க, எதுக்கு நீங்க யுகேல ஒரு நல்ல ஜாப் வச்சுக்கிட்டு, எதுக்கு வந்து நீங்க இந்தியா திருப்பி வரணும்னு நெனைக்கிறீங்க? எதுக்காக வந்து நீங்க தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறீங்க? இது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹானஸ்ட்டா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு இந்தியால ப்ரொஃபஷனலா எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நான் அங்க வந்து நான் நெறைய பணம் பார்க்க முடியும். இப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது. என்னோட பெர்சனல் லைஃப்ல இந்தியா மூவ் ஆறனால என்னென்ன கெயின்ஸ் இருக்கோ, அதனால என்னோட ப்ரொஃபஷனல்ல இங்க இருக்க ஒரு ஈஸியான லைஃப் ஸ்டைல நான் விட்டுக் குடுக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறது தான். அதனால தான் இது கண்டிப்பா ஒரு டஃப்பான டிசிஷன் தான். ஆனா ஒரு லிபரேட்டிங்கான டிசிஷனும் கூட. ஸோ இந்த 3 ஃபேஸையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதனால தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என் 20ஸ்ல இருக்கேன். நான் இன்னமும் மத்தவங்க எனக்கு எந்த லைஃப் ஸ்டைலோ, எந்த ரோட் மேப் ஆஃப் சக்சஸ் குடுத்தாங்களோ நான் அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். நீங்க வந்து நான் 20ஸ் தாண்டி நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு புடிச்ச விஷயத்தலாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்ட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டஸும் ஆல்ரைட். பட் எந்த ஒரு மொமெண்ட்ல உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தப்பா இருக்கு, ஏதோ என் லைஃப்ல ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு அப்டின்ற மாரி நெனைக்கிறீங்களோ, இட் மீன்ஸ் தட் நீங்க நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க அப்டின்றது தான் அர்த்தம். இந்த சாக்ரிஃபைஸ் ஃபேஸ்க்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. உங்க லைஃப்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அண்ட் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, சில விஷயங்கள் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லுது. அத நீங்க தயங்காம சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட அடுத்த ஃபேஸ்ல லிபரேட்டிங்கான ஒரு லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க இப்போ எந்த ஃபேஸ்ல இருக்கீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோ தட் இதே வேல்யூவ யூடியூப் மத்தவங்களுக்கும் புரொவைட் பண்ணும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.